ஆசையே அழிவுக்கு காரணம். முன்னொரு காலத்தில் சிறிய குடிசையில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு என்று இருந்த ஒரே சொத்து அந்த குடிசை. வயதான காலத்தால் அவருக்கு உடல் உழைப்பு செய்வதற்கு சிரமமாக இருந்தது. ஆனாலும் வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தது. அதனால் அவர் ஒரு முனிவரை நோக்கி சென்று அவரிடத்தில், நீங்கள் யோக சித்திகள் எல்லாம் பெற்றவர்களாக இருப்பீர்கள், எனக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும், உழைக்காமலே நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கான உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். இப்போ முனிவர் ஒரு தடவை மறுத்து சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டும் அந்த வயதானவர், வயதாகிவிட்டது, எனக்கு உழைக்க உடம்பில் வலு சக்தி இல்லை, ஆனாலும் எப்படியாவது நல்லபடியாக இறுதி காலம் வரையில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதை எப்படியாவது நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க, முனிவர் ஒரு மாய சக்தி பொருந்திய ஆசனத்தை கொடுக்கின்றார். அந்த ஆசனத்தில் அமர்ந்து என்ன வேண்டும் என்று கேட்டாலும் கிடைக்கும். முதியவர் சந்தோஷத்தோடு தன்னுடைய குடிசைக்கு திரும்பி வருகின்றார். அதை விரித்து போட்டு அதன் மீது அமர்ந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வந்து பசியாக களைப்பாக இருக்கிறது, நல்ல உணவு வேண்டும் என்று கேட்கின்றார். அறுசுவை உணவு கிடைக்கிறது. சாப்பிட்டு விட்டு களைப்பு தீர தூங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். நல்ல பஞ்சுமெத்தை கிடைக்கின்றது. படுத்து கொள்கின்றார். மேலே அனர்ந்து பார்த்தால் குடிசையில ஓட்டை வழியாக சூரிய ஒளி உள்ளே வருகின்றது. இந்த கிழிந்து பழையதாகி போயிருக்கின்ற ஓட்டை குடிசை மாறி நல்ல அரண்மனை போன்ற வீடு வேண்டும் என்று கேட்கின்றார். அதே போல நல்ல வீடு கிடைக்கின்றது. இவ்வளவு பெரிய வீட்டை வைத்து எப்படி பராமரிப்பு செய்வது, பணியாட்கள் வேண்டும் என்று நினைக்கின்றார். பணியாட்கள் எல்லாம் வருகின்றார்கள். திடீரென்று அவருக்கு விபரீத புத்தி, இத்தனை வசதியாக இருக்கும் பொழுது எல்லாம் பூகம்பம் வந்து அழிந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கின்றார். பூகம்பம் வருகின்றது. அந்த வயதானவரும் பணியாட்களும் அவருக்கு இருந்த மாளிகை போன்ற வீடு எல்லாமே இடிந்து சுக்கு நூறாக உள்ளே பூமிக்குள் போய்விடுகின்றது. இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ பழகி கொள்ளாததன் விபரீத விளைவு இந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. அதனால வாழ்க்கையிலே நாம் நம்மிடத்திலே என்ன இறைவன் கொடுத்திருக்கின்றாரோ அதிலே திருப்தி கொண்டு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுகின்றார்கள் பெரியவர்கள். அதற்கு ஏற்ப எனக்கு இருக்கக்கூடிய இந்த வசதி இறைவன் எனக்கு போதுமானது என்று அருள் செய்திருக்கின்றார். அதனால இதோடு திருப்தியாக நான் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால், இப்படி இந்த கதையிலே சொல்லுகின்றது போல அழிவை நோக்கிதான் செல்ல வேண்டும். அளவிற்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது என்ற ஒரு நீதியை இந்த கதை நமக்கு விளக்குகின்றது. நன்றி, வணக்கம்.